ஹலோ guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மெட்டீரியலை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல், அப்புறம் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ இந்த வீடியோவில் அந்த மெட்டல்ஸை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ guys. ஸோ மெட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதுதான் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடு பொருள், அது பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட்டு அப்புறம் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கே தெரியாமல் நிறையா மெட்டல்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ரொட்டீன் லைஃப்லேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஓகே கைஸ், மெட்டலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மெட்டல், நான் மெட்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டோலைட்ஸ். இந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபெரஸ் மெட்டல், நான் ஃபெரஸ் மெட்டல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபெரஸ் மெட்டலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் அயன், ஸ்டீலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயன். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபெரஸ் மெட்டலுக்கு கீழே ஒரு 3 கேட்டகரி இருக்குது. நான் ஃபெரஸ் மெட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. லைட் மெட்டல், ஹெவி மெட்டல், ரிஃப்ளெக்டர் மெட்டல், ப்ரீசியஸ் மெட்டல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி இருக்குது. கேஸ்ட் அயனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ ஸ்டீலோட 5 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலாய் ஸ்டீல், மைல்டு ஸ்டீல், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் அயனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் காஸ்ட் அயன், கிரே காஸ்ட் அயன், மாலியபிள் காஸ்ட் அயன், டக்டைல் காஸ்ட் அயன், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலாய் காஸ்ட் அயன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இப்படி தான் வந்து மெட்டலை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் அப்படின்னா என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ மெட்டல் பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து ஹீட்டெலாம் வந்து நல்லா கண்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், வேகமாக உடையாது, துருப்பிடிக்கிற தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இந்த மெட்டல் இருக்கும். இந்த நான் மெட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கும். வேகமாக உடஞ்சிரும், மின்சாரத்தை வந்து அவ்வளோதான் கடத்தாது, மின்சாரத்தை ஹீட்னே வந்து கொஞ்சம் லோவாக தான் கடத்தும். ஸோ வேகமாக உடையக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா வந்து நான் மெட்டல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெட்டோலைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கதா வந்து மெட்டோலைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டலையும் சேர்க்க முடியாது, நான் மெட்டலும் சேர்க்க முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கதா வந்து மெட்டோலைட்ஸ். ஓகேங்களா? ஸோ மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மெட்டல், நான் மெட்டல் அண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டோலைட்ஸ். சரி, ஓகேங்களா? ஸோ இந்த நான் மெட்டல் கீழே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மெட்டலைட்ஸ் கீழே டைப்ஸ் கிடையாது. ஆனால் அந்த மெட்டல் கீழே பார்த்தீங்கன்னா வேரியேஷன் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ஃபெரஸ் மெட்டல், நான் ஃபெரஸ் மெட்டல். ஸோ இந்த ஃபெரஸ் மெட்டல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயன் வந்து முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கும் ஃபெரஸ் மெட்டலில். நான் ஃபெரஸ் மெட்டல்னா இரும்பு வந்து கண்டென்ட்டாக வந்து இருக்காது. இரும்பு இருந்தாலும் அது வந்து ரொம்ப லோவாக தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. லோ வந்து கண்டென்ட்டாக லோ பர்சன்டேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெரஸ் மெட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் அயன், ஸ்டீலு, அப்புறம் காஸ்ட், இந்த 3 கேட்டகரி இருக்குது. அப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த ஃபெரஸ் மெட்டல்லாம் என்ன, நான் ஃபெரஸ் மெட்டல்லாம் என்ன, ஸோ இதுக்கு கீழே உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயன், ஸ்டீலு, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கோல்டு, சில்வர், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 95 மெட்டல் வந்து இந்த மெட்டலுக்கு கீழே வந்து இருக்குது. ஸோ இந்த நான் மெட்டலுக்கு கீழே அலுமினியம், காப்பரு, லெட்டு, ஜிங்க்கு, டைட்டானியம், ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நம்பர்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் வந்து இதுக்கு கீழே வந்து இருக்குது. அடுத்து வந்து மெட்டோலைட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மெட்டல் வந்து இருக்குது. போரான், சிலிக்கான், ஆன்டினியம், ஸோ இந்த மாதிரி ஒரு 7 மெட்டல்ஸ் வந்து இந்த மெட்டோலைட்ஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேட்டகரியோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர், அதாவது மெட்டல் பார்த்தீங்கன்னா சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர், அதாவது நார்மல் டெம்பரேச்சரில், ரூம் டெம்பரேச்சரில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து சாலிடாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும், அப்படின்னா லிக்விடாக இருக்கலாம், இல்லை ஆக்சிஜன் ஆகலாம். இந்த 3 கேட்டகரியிலுமே பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸில் மெட்டல் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து இந்த 3 கேட்டகரியில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ மெட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நல்லா கடத்தக்கூடியது வந்து மெட்டல்.
நான் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பூரா தான் கடத்தும். அதே மாதிரி மெட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூரா தான் கடத்தும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி சைன், அதாவது நல்லா வந்து பளபளன்னு இருக்கும், நல்லா பல 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 பலன்னு அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. மெட்டல்னு பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். நான் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அது வந்து நல்லா வந்து சைனாக இருக்காது. ஸோ மேக்கப் போடாத நயந்திர மாதிரி டல்லாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பளபளன்னு மின்னக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஆர் நாட் ஜென்ரலி பிரிட்டில். பிரிட்டில் அப்படிங்கிறது தெரியும், அது வந்து உடையக்கூடிய தன்மை தான் வந்து பிரிட்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உடைக்க முடியாது. மெட்டல் வந்து நார்மலாக நம்ம கையால் கொண்டு ஸோ நம்ம நார்மலாக வந்து உடையிற தன்மை வந்து அதுக்கு இருக்காது. நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அது உடையிறது இல்லை நெளிகிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்வலி வந்து பிரிட்டில், அதாவது நம்ம கீழே போட்டாலே உடையக்கூடிய தன்மை உள்ள மெட்டீரியல் தான் வந்து இந்த நான் மெட்டல்ஸ். கையில் எடுத்து உடைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உடையக்கூடிய தன்மை கொண்டதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைனஸாக இருக்கும். மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா லோட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மெட்டல் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த நான் மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா மெட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நடுநிலைமையாக இருக்கும். ஸோ இந்த ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவாக இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட்டையும் பாயிலிங் பாயிண்ட்டையும் வச்சுருக்கோம். இப்போ வந்து மெட்டலை காட்டியும் ரொம்ப கம்மியான மெல்ட்டிங் பாயிண்ட்டும், ஸோ நான் மெட்டலை விட ரொம்ப ஹையாகவும் வச்சுருக்கோம். ஓகேங்களா. அதுதான் வந்து இன்டர்மீடியட் மெல்ட்டிங் பாயிண்ட். மெட்டல்ஸ் ஆர் கேன் பி புல்டு இன்டு ஒயர் ஏபிள் டு பஞ்சுடு இன்டு சீட்ஸ். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒயராகவோ இல்லை ஒயர் மாதிரி கம்பியாகவோ அப்படி இல்லைன்னா அதை அடித்து சப்பையாக்கி நம்ம வந்து ஒரு சீட்டாக கூட மாற்ற முடியும் மெட்டல்ஸ். இந்த நான் மெட்டல்ஸை பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா சம் மெட்டோலைட்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ சில மெட்டீரியல், அதாவது சில மெட்டோலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 3 கேட்டகரியோட மெட்டீரியல்ஸும் ஈஸியாக புரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை பாய்.